ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கைச்செண்டு ரெடி பண்ண போகிறோம். கைச்செண்டு ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் குட்டி ரோஸில் ரெட் கலர் ரோஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து சம்மங்கி பூ கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அடுத்து தொடப்பத்தோட குச்சி. இந்த தொடப்ப குச்சியில் வந்துட்டு புது குச்சா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த குச்சியில் வந்துட்டு நம்ம ஒரு ஜான் அளவுக்கு இந்த ஒரு ஜான் அளவு நம்ம குச்சை ஒடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துட்டு நம்ம இந்த குச்சோட முதல் பகுதியில் நூல் இந்த மாதிரி வச்சு ஒரு 2 சுற்று சுற்றி ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், நாட் போடுறது இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அடுத்தது நம்ம ரோஸ் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இதே மாதிரி நம்ம எல்லோ கலர் ரோஸ்லேயும் செய்யலாம், ரெட் கலர் ரோஸ்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி ரோஸை வச்சு ஒரு 3-4 சுற்று நல்லா டைட்டாக சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் 2 நாட் போட்டுருங்க. நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு சம்மங்கி பூ வந்து அந்த ரோஸ் பூவோட சுற்றியும் ரவுண்டாக நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக வச்சும் சுற்றிக்கலாம். ஒவ்வொரு பூவாக வச்சு சுற்றினோம்னா ரொம்ப லேட் ஆகும், பூ வந்து ஒடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்மங்கி பூ நல்லா ஒரு நீர் பூ தானே, அது வந்துட்டு அதனால் அந்த மாதிரி அருந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி 2 பூவாக வச்சு சுற்றிக்கோங்க ரவுண்டாக. இந்த மாதிரி 2 பூவாக வச்சு ஒரு 2 சுற்று 3 சுற்று சுற்றிக்கிட்டோமா போதும். ஆனால் ஓரளவுக்கு நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இது ஒவ்வொன்றும் சுற்றி தான் எடுக்க போகிறோம், முடி போட போகிறதில்ல. அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டோமா தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக 2 பூவாக வச்சு இந்த மாதிரி சுற்றி அப்படியே அதை கீழ் பக்கமாக இந்த குச்சி நம்ம சீமாறு குச்சி இருக்குது இல்லைங்களா, அந்த குச்சி பக்கமாக கொண்டு வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சீமாத்து குச்சிலேயும் வந்து 2 சுற்று சுற்றி அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கலாம். நாட் போடும்போது இந்த மாதிரி பின்பக்கமாக இருந்து நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். சீமாறு குச்சி வந்துட்டு கட் பண்ண வேண்டாம், நூலை மட்டும் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு 6 செட்டு 7 செட்டு ரெடி பண்ணிக்கோங்க, போதுமானதாக இருக்கும். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி நூலை கட் பண்ணிவிட்டு குச்சை மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம அந்த குச்சிலேயே ஒரு ஜான் அளவுக்கு இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கலாம். முன்ன ஒடிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு ஜான் அளவுக்கு இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கலாம். இதுலேயே வந்துட்டு ஒரு 6-7 குச்சி இந்த மாதிரி ஒரே அளவோடு ஒடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கையில் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துட்டு நூல் பாருங்கள், அதோட முதல் பக்கத்துலேயே இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கலாம். டைட்டாக சுற்றி ஒரு 2 நாட் கூட போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அப்படியே அந்த குச்சோட கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து அதெல்லாம் ஒன்று சேரும். இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக சுற்றிக்கிட்டே வந்துட்டு மறுபடியும் மேல் பக்கமாக இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே போகலாம். கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சுற்றிட்டு மேல் பக்கமாக ஒரு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நம்ம வந்துட்டு எடுத்து வச்ச ரோஸை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா 2 சுற்று 3 சுற்று நல்லா டைட்டாக சுற்றிட்டு நாட் போட்டுக்கலாம். இது வந்து சென்டராக இருக்கிற ரோஸு. இதை சுற்றி நம்ம ஒரு 5 ரோஸு வச்சு சுற்ற போகிறோம். பாருங்கள் அது எப்படி சுற்றுறேன்னு சொல்லி. இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு சுற்றிக்கலாம். நம்ம சென்டராக ஒரு ரோஸ் வச்சோம் இல்லைங்களா, அந்த ரோஸை சுற்றி ஒரு 5 ரோஸ் வச்சு இந்த மாதிரி 2 சுற்று 3 சுற்று சுற்றிக்கிட்டே வந்தோம்னா போதும், நாட் போட தேவையில்லை. காம்பு மட்டும் ரோஸோட காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்கிற பூவாக பார்த்து எடுத்துக்கோங்க, ரோஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு சுற்றிக்கலாம். பாருங்கள், இதே நல்லா அழகாக ரவுண்டாக இருக்குது. இந்த மாதிரி சுற்றிட்டு மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. மொத்தமாக சேர்த்து நாட் போட்டு நம்ம வந்துட்டு இந்த சம்மங்கி பூ வச்சு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ரெடி பண்ணின ரோஜா பூ செண்டை விட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அதே நூல்லையே இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஒரு 3 சுற்று 4 சுற்று சுற்றிக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு இந்த மாதிரி நம்ம ரோஸை ஒரு சென்டராக ஒரு ரோஸை வச்சு அதை சுற்றி எப்படி ரவுண்டாக வச்சோமோ அதே மாதிரி இந்த ரோஸை சுற்றியும் நம்ம சம்மங்கி பூவில் ரெடி பண்ண செட்டை வந்துட்டு இந்த மாதிரி சுற்றியும் வச்சு இந்த மாதிரி நூல் வச்சு சுற்றிக்கலாம். இது வந்துட்டு ஒரு சுற்றுக்கு 6 செட்டு வந்துடும். ஏன்னா நான் வந்துட்டு சென்டரில் வச்ச ரோஸோட அளவு வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 6 சுற்று வந்துடும். 6 சுற்று வர மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை 7 சுற்று வர மாதிரியும் வச்சுக்கலாம். அதுதான் கரெக்டான அளவு. இந்த மாதிரி வச்சு நல்லா சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இந்த மாதிரி குச்செல்லாம் நம்மளுக்கு தள்ளி இருக்குது இல்லைங்களா, அதே முன்ன சுற்றின மாதிரியே கீழ்ப்பக்கமாக சுற்றிட்டு வந்துட்டு அதே மாதிரி மறுபடியும் மேல் பக்கமாக கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே போயிட்டோமா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். இந்த மாதிரி சுற்றிட்டு நல்லா அப்படியே நாட் போட்டுக்கலாம். கீழ்ப்பக்கமாக இருந்தே நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நல்லா சுற்றிட்டு இந்த இலை பாருங்கள், இந்த இலை வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த இலை. இது பேர் எனக்கு சரியாக என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இலையை வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப பெருசாக நீட்டமாக இருக்கிற மாதிரி வைக்காமல் பூவோட கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சுற்றிக்கலாம்.
கொஞ்சம் நல்லா திக்காக மொத்தமாக இருக்கிற மாதிரியே ஒரு இடத்துல ஒரு 3 இலை 4 இலை அந்த மாதிரி கொத்து கொத்தாக எடுத்து வச்சு சுற்றிக்கலாம். ரொம்ப நீளமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்மளுக்கு கைச்செண்டுக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக வந்துட்டு கைச்செண்டை விட கொஞ்சம் இலை வந்து வெளியில் நீட்டிட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு சுற்றிக்கலாம். நம்ம இந்த ரவுண்டாக எப்படி பூ ரோஸ் எல்லாம் வச்சு சுற்றணுமோ அதே மாதிரி சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி நூலை சுற்றிக்கிட்டே போயிட்டு அதோட கடைசி பக்கத்தில் இந்த மாதிரி பாருங்கள் நாட் போட்டுக்கலாம். நல்லா ஒரு டைட்டாக 2-3 நாட் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். இது பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆகிக்கிச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஆனால் முன்னாடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கிளாத்து வந்துட்டு கடைகள்லேயே விற்கிது. இந்த மாதிரி பட்டு துணி மாதிரி இந்த மாதிரி சுற்றுறதுக்காக இந்த மாலை கடைகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி கிளாத்து வந்துட்டு இன்னும் நல்லா மினிமினிப்பாக கோல்டன் கலரில் ஒயிட் கலர்லலாம் இன்னும் ரெடி பண்ணி வச்சோமா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கிளாத் வந்துட்டு நல்லா புது கிளாத்தாக இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். நம்மளால் நீளமாக வாங்கி வச்சுக்கிட்டோமா கூட வேணுங்கிற டைமில் இந்த மாதிரி கட் பண்ணி சுற்றிக்கலாம். இது வந்து நம்மளே வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். சுற்றும் போது மட்டும் நல்லா டைட்டாக வச்சு சுற்றிக்கங்க. இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்தோம்னாவே போதும். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்துட்டு அந்த கைச்செண்டோட கடைசி பக்கத்தில் நம்ம வந்துட்டு கிளாத்தை வந்து 2ஆக கட் பண்ணி அதை வந்து நல்லா இறுக்கமாக ஒரு 2-3 முடி போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல நல்லா சுற்றி இறுக்கமாக நல்லா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா இறுக்கமாகவே சுற்றிக்கிட்டு வரணும். இல்லைனா துணி வந்துட்டு உருவிக்கும். இந்த மாதிரி சுற்றி நல்லா இறுக்கமாக 2-3 முடி போட்டுக்கலாம். மாதிரி இறுக்கமாக 2-3 முடி போட்டு அந்த மிச்சமாக தெரிகிற கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க. இதுக்கு பதிலாக நம்ம பெரிய ரிப்பன் இருக்குது இல்லைங்களா, அந்த ரிப்பனை கூட சுற்றிக்கலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் ரிப்பன் சுற்றி காமிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணிட்டோம். சம்மங்கி பூவே, ரோஸு, அதுக்கப்புறமா சீமாறு குச்சி, அப்புறம் இந்த இலை கொஞ்சம் இருந்தால் போதும். ரொம்ப அழகாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் கைச்செண்டு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக கைச்செண்டு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சுலபமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.